வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாள் என்பதால் பெரும்பாலான வேட்பாளர்கள் இன்றே வேட்புமனுவை தாக்கல் செய்தனர். கனிமொழி, திருமாவளவன், தமிழிசை உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதுவரை 490 பேர் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளனர். தமிழகத்தில் மக்களவை மற்றும் 18 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட வேட்புமனு அளிப்பதற்கான கால அவகாசம் நாளையுடன் நிறைவடைகிறது. இதனையொட்டி பெரும்பாலான வேட்பாளர்கள் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். முதன்முறையாக தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் திமுக சார்பில் களமிறங்கும் கனிமொழி மேலதாளம் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தூத்துக்குடி முன்னேறுவதற்காக, தொழில் வளர்ச்சி இங்கே பெருகுவதற்கான என்னால் அத்தனை முயற்சிகளையும் வெற்றி பெற்ற பிறகு நான் நிச்சயமாக மேற்கொள்வேன். முன்னதாக வேட்புமனுவோடு இணைக்க வேண்டிய முக்கிய ஆவணங்களை வாகனத்திலேயே வைத்துவிட்டு வந்ததால் அந்த ஆவணங்களை கொண்டு வரும் வரை கனிமொழி அலுவலகத்திலேயே காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அதே தொகுதியில் பாஜக சார்பில் களமிறங்கும் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை கூட்டணி கட்சியினரின் அமோக வரவேற்புடன் ஆட்டம் பாட்டத்துடன் சென்று தேர்தல் அலுவலர் சந்தீப் நந்தூரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். எல்லாரும் இணைந்து இருக்கிறோம், உறுதியாக இருக்கிறோம், உறுதியான கூட்டணியாக இருக்கிறோம். கவலையே படாதுங்க, உதிரி கூட்டணி அல்ல, இது உறுதி கூட்டணி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை காங்கிரஸ் வேட்பாளரான கார்த்தி சிதம்பரம் தேர்தல் அலுவலர் ஜெயகாந்தனிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். பாஜக தொண்டர்களோடு ராஜா ஊர்வலமாக வந்தபோது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் 3 வாகனங்களை மட்டுமே அனுமதித்தனர். பின்னர் தாமரை பூவோடு சென்று ராஜா வேட்புமனு தாக்கல் செய்தார். சிதம்பரத்தில் களமிறங்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தேர்தல் அதிகாரியிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். சிதம்பரம் தொகுதியில் திருமாவளவன் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். திருச்சி மக்களவை தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தமிழக காங்கிரசின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் மாவட்ட ஆட்சியரிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அவருடன் திமுக நிர்வாகிகள் பலர் சென்றபோதும் காங்கிரசின் உள்ளூர் நிர்வாகிகள் பலர் பங்கேற்கவில்லை என்று கூறப்படுகிறது. அதே தொகுதியில் அதிமுக கூட்டணி சார்பில் களமிறங்கும் தேமுதிக வேட்பாளர் டாக்டர் இளங்கோவன் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஈரோட்டில் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி வேட்புமனு தாக்கல் செய்ய சென்றபோது அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் சுயேட்சை வேட்பாளரை அழைத்ததால் ஆத்திரமடைந்தனர். இதனால் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து கணேசமூர்த்தி தர்ணாவில் ஈடுபட்டார். இதேபோன்று கரூர் தொகுதிக்கான காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் மற்றொரு வேட்பாளரை அனுமதித்ததால் பதற்றம் நிலவியது. அண்மையில் திமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் ஜோதிமணிக்கு ஆதரவாக காவல்துறையினருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தென் சென்னை தொகுதியில் களம் காணும் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் அடையாறில் உள்ள தெற்கு வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். தென் சென்னையிலே 30 ஆண்டுகளுக்கு பின்பாக நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தால் ஒரு பெண் பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்த மகிழ்ச்சியும் பெருமையும் உங்களுக்கு உண்டாகும். பெண்கள் குறித்த மிக முக்கியமான அவர்களுடைய கவலை, இருப்பு, அவர்களுக்கான பிரச்சனைகளில் கூடுதல் கவனம் செலுத்தி ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக தென் சென்னை தொகுதி மக்கள், இது ஒரு பாரம்பரியமிக்க தொகுதி. தென்காசி தனி தொகுதியில் களமிறங்கிய புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக வேட்புமனு தாக்கல் செய்தார். தனி சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என கூறி வந்த அவர் கூட்டணி கட்சிகளின் கோரிக்கையை ஏற்று இந்த முடிவை எடுத்திருப்பதாக கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முடிவு, ஒரு கூட்டணிங்கிற போது அந்த கூட்டணியுடைய முடிவின்படி நான் இன்று இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறேன். பெரம்பலூரில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் பாரிவேந்தரும் வேட்புமனு தாக்கல் செய்தார்.
அதிமுக சார்பில் மதுரை மக்களவை தொகுதியில் களம் காணும் ராஜ் சத்யன், நெல்லையில் களமிறங்கும் மனோஜ் பாண்டியன் ஆகியோரும் வேட்புமனு தாக்கல் செய்தனர். இவர்களை தவிர கோவையில் சிபி ராதாகிருஷ்ணன், நீலகிரியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசா, கரூரில் அதிமுக வேட்பாளர் தம்பித்துரை, தேனியில் EVKS இளங்கோவன், கன்னியாகுமரியில் வசந்தகுமார், கள்ளக்குறிச்சியில் கௌதம சிகாமணி, வேலூரில் கதிர் ஆனந்த், வடசென்னையில் கலாநிதி வீராசாமி, திருப்பூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சுப்பராயன் உள்ளிட்டோரும் இன்று வேட்புமனு தாக்கல் செய்தனர். இதேபோன்று இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களும் தங்களது வேட்புமனுக்களை தாக்கல் செய்தனர். திருவாரூர் மற்றும் தஞ்சை தொகுதிகளில் திமுக சார்பில் களமிறங்கும் பூண்டி கலைவாணன் மற்றும் SS பழனிமாணிக்கம் உள்ளிட்டோர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை மறுநாள் நடைபெற உள்ளது. இந்த நிலையில் நாடு முழுவதும் முதற்கட்டமாக நடைபெறும் 91 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் இன்றோடு நிறைவடைந்துள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் கைது செய்யப்பட்ட சயன் பேசியதாக போலியான ஆடியோ உலா வருவதாக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை ராயபுரத்தில் தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்த வேனில் பிரச்சாரம் செய்தார். அப்போது மத்தியில் ஆட்சிக்கு வருபவர் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதால்தான் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பதாக கூறினார். திமுக ஆட்சியில் மின்வெட்டு இருந்ததாகவும் தற்போது மின்மிகை மாநிலமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் பெருமிதம் தெரிவித்தார். அத்தனையும் தகுதி வாய்ந்த பிரதமர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு அண்டை நாடுகளெல்லாம் இன்றைக்கு நம்முடைய வளர்ச்சி பொறுத்துக் கொள்ள முடியாமல் இன்றைக்கு தீவிரவாதிகளை பயங்கரவாதிகளை இந்தியாவுக்குள் ஊடுருவி இன்றைக்கு சதி செயல் புரிகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். அப்படி பயங்கரவாதிகளை வேரோடு மூண்டோடு அளிக்கக்கூடிய சக்தி மிக்கவர் நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவர்கள்தான் என்பதை அண்மையிலே நிரூபித்து காட்டியிருக்கின்றார். காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுங்குன்றத்தில் மக்களவை மற்றும் இடைத்தேர்தல் வேட்பாளர்கள் செல்வம், இதயவர்தன் ஆகியோரை ஆதரித்து திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பரப்புரை செய்தார். அப்போது பேசிய ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் கோடநாடு கொலை கொள்ளை சம்பவத்திற்கு காரணமானவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று கூறினார். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சயன் சிறையில் உள்ள நிலையில் அவர் பேசுவதைப் போல போலியான ஆடியோ ஒன்று வெளியாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். இப்ப வாட்ஸ்அப்ல தொலைக்காட்சிகள்ல ஒரு செட்டப் செஞ்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறாங்க. சயன் பேசுற மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி எடப்பாடி பழனிசாமி மீது இந்த குற்றத்தை சொல்ல சொன்னார்கள் என்று ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. சிறையில் இருக்கிறார் சயன். ஆக இப்படி ஒரு செய்தி வெளியில வருதுன்னா உருவத்தை காட்டல, வெறும் குரல் மட்டும்தான் வெளில வருது. ஆனா தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, தைரியம் இருந்தா அவரை வெளியில விட்டுட்டு அதை சொல்ல சொல்லுங்கள், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். அமித்ஷாவிடம் அதிமுகவை EPS OPS அடகு வைத்து விட்டதாகவும் விரைவில் மத்தியிலும் மாநிலத்திலும் ஊழல் ஆட்சிகள் ஒழிந்து மாற்றம் ஏற்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். விருதுநகரில் நடைபெற்ற அதிமுக நாடாளுமன்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, ராமன் கண்ட சீதையைப் போல விஜயகாந்த் கண்ட சீதை பிரேமலதா என்று புகழாரம் சூட்டினார். விருதுநகரில் கூட்டணி கட்சியான தேமுதிக வேட்பாளர் அழகர்சாமி அமோக வெற்றி பெறுவார் என்று கூறிய அவர், எதிர்த்து காங்கிரஸ் சார்பில் களமிறங்கும் மாணிக்கம் தாகூரை விமர்சித்தார். தொடர்ந்து பேசிய பிரேமலதா விஜயகாந்த், கோடநாடு விவகாரத்தில் குற்றம் சாட்டும் ஸ்டாலின், சாதிக் பாஷா கொலைக்கு யார் காரணம் என்பதை தெளிவுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசுறதை நான் பார்த்தேன். சகோதரன் நமது அண்ணன் எடப்பாடி அவர்களால் மேல கோடநாடு வழக்கு, கொலை வழக்கு இருக்கிற ஒரே முதலமைச்சர் எடப்பாடின்னு சொல்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அவரை பற்றி நீங்க கொலை வழக்கில் இருக்கிறீர்கள் சொல்றீங்களே, நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். சென்னையில் அண்ணா நகரில் திரு சாதிக் பாட்ஷா என்ற ஒரு குடும்பத்தின் கொலைக்கு யார் காரணம் அப்படிங்கறத நீங்க ஒத்துக்க முடியுமா? கள்ளக்குறிச்சி தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் LK சுதீஷை ஆதரித்து அமைச்சர் CV சண்முகம் பரப்புரை மேற்கொண்டார். மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளரான ராஜ் சத்யன் KK நகர் பகுதிகளில் வாக்கு சேகரித்தார்.
அப்போது ஆவின் நிறுவனத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட ஐஸ்கிரீம், மோர், பால் உள்ளிட்டவற்றை கட்சி தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விநியோகம் செய்தனர். அவ்வழியாக பேருந்து, ஆட்டோக்களில் சென்றவர்களையும் தடுத்து நிறுத்தி விநியோகிக்கப்பட்டன. வெயிலின் தாக்கத்தை தணிக்க வழங்கப்பட்டாலும் ஒரே நேரத்தில் இவ்வளவு பொருட்கள் ஆவின் நிறுவனத்தில் இருந்து எப்படி கொண்டுவரப்பட்டது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தரப்புக்கு பொது சின்னம் ஒதுக்க முடியாது என தேர்தல் ஆணையம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்நிலையில் பொது சின்னம் ஒதுக்கப்படாவிட்டால் தங்கள் வேட்பாளர்கள் சுயேட்சையாக வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இரட்டை இலை சின்னத்தை அதிமுகவுக்கு ஒதுக்கியது சரிதான் என்று டெல்லி உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தினகரன் தரப்பு மேல்முறையீடு செய்தது. அதில் தங்களுக்கு இடைக்கால சின்னமாக குக்கர் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்றும் டிடிவி தினகரன் தரப்பு கோரியது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையிலான அமர்வு தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது டிடிவி தினகரன் தரப்புக்கு பொது சின்னம் ஒதுக்குவதில் என்ன சிக்கல் உள்ளது என்றும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அப்போது பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டுமே பொது சின்னம் வழங்க முடியும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்தது. டிடிவி தினகரன் தரப்பு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை இதுவரை கட்சியாக பதிவு செய்யாததால் பொது சின்னம் ஒதுக்க முடியாது என்று திட்டவட்டமாக தெரிவித்தது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் இது தொடர்பான ஆவணங்கள் ஏதேனும் இருந்தால் வழங்குமாறு கேட்டனர். ஆனால் தற்போது தங்களிடம் கையில் எந்த ஆவணமும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதால் நீதிபதிகள் கடும் அதிருப்தி அடைந்தனர். இதனிடையே தேர்தல் ஆணையம் இன்று பதில் மனு தாக்கல் செய்யாததால் அதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் இன்று மாலைக்குள் எழுத்துப்பூர்வமான ஆதாரங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை நாளைக்கு ஒத்திவைத்தனர். அப்போது நாளை வேட்புமனு தாக்கல் நிறைவடைய உள்ளதை தினகரன் தரப்பு வழக்கறிஞர்கள் நீதிபதிகளிடம் சுட்டிக்காட்டினர். இதையடுத்து நாளை காலை 10:30 மணிக்கு வழக்கை விசாரித்து விரைந்து உத்தரவு பிறப்பிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். இதனிடையே டெல்லியில் செய்தியாளரிடம் பேசிய டிடிவி தினகரன் தரப்பு வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் தேர்தல் ஆணையம் தங்கள் தரப்பை வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டுமென்றே வழக்கை இழுத்தடிப்பதாக குற்றம் சாட்டினார். நாங்கள் இந்த 11ஆம் தேதி போய் கடிதம் கொடுக்குறோம் எலெக்ஷன் கமிஷனுக்கு, இந்த மாதிரி கேஸ் வருதுங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்பீல் பண்ணியிருக்கோம், வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் வரவில்லை. ஆனால் பக்கத்து கோர்ட்டில் வந்து அங்கே நடந்த அந்த 3 இடைத்தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் முதல் முறையாக வழக்கு விசாரணை வரும்பொழுது அங்கே போய் தேர்தல் ஆணைய வழக்கறிஞர் நீங்க சொல்லலாம் ஒருவேளை ஒரே நேரத்தில் 2 கோர்ட்ல வந்து எப்படி போவாங்க, இல்ல இந்த கோர்ட்ல இருந்து ஆர்கியூ பண்ண டாக்டர் சிங்வி தான் அந்த கோர்ட்லயும் ஆர்கியூ பண்ணாரு. அங்கே போய் நின்று எலெக்ஷன் கமிஷனால இங்க வர முடியாததுக்கான காரணம் வேண்டுமென்றே வஞ்சிக்க வேண்டும், சின்னம் கொடுக்கப்படக்கூடாது, நாட்களை தள்ள வேண்டும் அடிப்படை நோக்கோடு. ஏன்னா இதெல்லாம் திரும்ப சொல்ற, நான் நீங்க கேட்ட கேள்விக்காக சொல்லல, இதைத்தான் மூத்த வழக்கறிஞர்கள் வாதமாக தேர்தல் ஆணையத்துக்கு எதிராக வைத்தார்கள். இந்த வழக்கு தொடர்பாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சென்னையில் செய்தியாளரிடம் பேசினார். அப்போது தங்களுக்கு ஒருவேளை பொது சின்னம் ஒதுக்கப்படாவிட்டால் அனைத்து அமமுக வேட்பாளர்களும் சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடுவார்கள் என்று தெரிவித்தார். நிச்சயம் எங்களுக்கு குக்கர் சின்னம் எங்க அணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கப்படும் என்கிற கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி ஒருவேளை இல்லை என்றால் நாங்கள் வேட்பாளர் அத்தனை பேரும் இன்னொரு ஃபார்ம் வச்சிருக்காங்க, சுயேட்சையாக ஃபைல் பண்ணுவாங்க. இப்போ தங்கத்தமிழ்ச்சொல்லனுக்கு ஒரு சின்னமோ, பெரியகுளம் கதிர்காமுக்கு ஒரு சின்னமோ, ஆண்டிப்பட்டியில் ஜெயக்குமாருக்கு ஒரு சின்னமும் கொடுத்தாலும் மக்கள் சரியாக அதை பார்த்து கரெக்டாக எங்களுக்கு வாக்களிப்பாங்க. இந்த சின்னம் ஒரு சின்னமாக இல்லாததுனால எந்தவித ஒரு ஓட்டு கூட பாதிக்காது. நாளை காலையே வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்துள்ளதால் பிற்பகல் 2 மணிக்கு தங்கள் வேட்பாளர்கள் மனு தாக்கல் செய்வார்கள் என்றும் அவர் கூறினார். அமமுக நெல்லை மக்களவை தொகுதி வேட்பாளர் ஞான அருள்மணி மாற்றப்பட்டு முன்னாள் எம்எல்ஏ மைக்கேல் ராகிப்பின் புதிய வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மக்களவை மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் அமமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் 2 கட்டங்களாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரி மக்களவை, ஓசூர் சட்டமன்றத்திற்கு மட்டும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படாமல் இருந்தனர். இந்நிலையில் புதுச்சேரி மக்களவை தொகுதிக்கு அம்மாநில இளைஞரணி செயலாளர் தமிழ்மாறன் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஓசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு அமமுக கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். மேலும் திருநெல்வேலி மக்களவை தொகுதிக்கு வேட்பாளரை மாற்றம் செய்தும் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதன்படி நெல்லைக்கு ஏற்கனவே வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த ஞான அருள்மணிக்கு பதிலாக அம்மா பேரவை இணை செயலாளரான முன்னாள் எம்எல்ஏ மைக்கேல் ராயப்பன் போட்டியிடுவார் என அறிவித்துள்ளார்.
அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரம் ஆகிய தொகுதிகளுக்கான சட்டமன்ற இடைத்தேர்தலை மக்களவைத் தேர்தலோடு சேர்த்து நடத்த கோரி தொடரப்பட்ட மனு வரும் வியாழக்கிழமை மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தில் 21 சட்டமன்ற தொகுதிகள் காலியாக இருந்த நிலையில் வழக்கு காரணமாக அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம், ஒட்டப்பிடாரத்திற்கு தேர்தல் தேதி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 தொகுதிகளுக்கும் மற்ற தொகுதிகளோடு சேர்த்து ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடத்த கோரி திமுக சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டு இருந்தது. இவ்வழக்கில் பதில் தருமாறு தேர்தல் ஆணையத்திற்கு ஏற்கனவே உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்நிலையில் வழக்கில் கூடுதல் ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என திமுக கோரிக்கை விடுத்துள்ளது. வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வரும் வியாழக்கிழமை அடுத்த கட்ட விசாரணைக்கு உத்தரவிட்டனர். வழக்கில் சில டெவலப்மெண்ட்ஸ் இருக்கிறது. 2 தொகுதியில் சம்பந்தப்பட்ட தேர்தல் வழக்குகள் முடிவிட்டனர். மேலும் திரு சத்யபிரதா சாஹூ தேர்தல் அதிகாரி பிரஸில் இந்த 3 தொகுதிகளுக்கும் தேர்தல் நடத்துவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியுள்ளதை நாங்கள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டிய பின்பு இந்த வழக்கை வருகிற 28 அதாவது வியாழக்கிழமை அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக நீதியரசர்கள் கூறினார்கள். சிவகங்கை தொகுதி வேட்பாளர் நியமனம் குறித்து சுதர்சன நாச்சியப்பன் கூறிய கருத்துக்கள் ஒன்றும் வேத வாக்கு அல்ல என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி கூறியுள்ளார். திமுக கூட்டணியில் தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி 9 தொகுதிகளில் போட்டியிடுகிறது. புதுச்சேரி உள்ளிட்ட 10 தொகுதிகளுக்கான பட்டியலில் சிவகங்கை தொகுதி தவிர்த்து 9 தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நிலையில் நேற்று சிவகங்கை தொகுதி வேட்பாளராக கார்த்திக் சிதம்பரம் அறிவிக்கப்பட்டார். இந்நிலையில் நேற்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் முன்னாள் MP சுதர்சன் நாச்சியப்பன், கார்த்திக் சிதம்பரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும், சிதம்பரம் குடும்பம் சிவகங்கை தொகுதி மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யவில்லை என்றும் கூறினார். மேலும் சிதம்பரம் குடும்பத்தை தொகுதி மக்கள் வெறுக்கின்றனர் என்றும் சுதர்சன நாச்சியப்பன் கூறியிருந்தார். எனக்கு இப்போதைக்கு தெரிஞ்ச மட்டும் மக்கள் வெறுக்கிறாங்க அந்த குடும்பத்தையே. ஏன்னா அந்த குடும்பம் இந்த பாராளுமன்ற தொகுதிக்கு எந்த நன்மையும் செய்யாமல் அவங்களே பல நாடுகளில் கொண்டு சொத்துக்களை சேர்த்துருக்காங்க. ஒரு குற்றவாளி. நாளைய தினம் நீதிமன்றத்தில் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நாளைய தினத்தில் அவர் நீதிமன்றத்தில் நிற்கணும். இந்த நேரத்தில் நாமினேஷனுக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு நமக்கு டேமேஜ் ஆக போகுது காங்கிரஸ் கட்சிக்கு அப்படிங்கிறது மிக கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இந்நிலையில் இன்று சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி, வேட்பாளர்கள் குறித்து தேசிய தலைமை எடுத்த முடிவை தலைவணங்கி ஏற்க வேண்டுமே தவிர எதிர்ப்பு தெரிவிக்க கூடாது என்று கூறினார். கட்சியினுடைய அகில இந்திய தலைமை ஒரு முடிவு எடுத்திருக்கிறது. உடனே அந்த முடிவை ஏற்றுக்கொள்வதுதான் சிறந்ததே ஒழிய முடிவிற்கு மாறாக பேசுவது என்பது ஒரு தலைவர் செய்கிற காரியம் அல்ல. ஆனால் நாச்சியப்பன் அவர்களுக்கு கட்சியினுடைய தலைமையோடு மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. எனவே தன்னுடைய கருத்துக்களை கட்சி தலைமையிடம் அவர் சொல்லலாம். இதற்கு எதிராக நாம் பேசினால் இது கார்த்தி சிதம்பரத்திற்கு எதிராக பேசுகிறோமா, கட்சியினுடைய தலைமைக்கு எதிராக பேசுகிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டும். வருத்தம் இருக்கும். நான் வருத்தத்தை குறைச்சி சொல்ல, ஆனால் வருத்தத்தை வெளிப்படுத்துகிற விதம் தவறான விதம். தொடர்ந்து பேசிய அழகிரி, கடந்த தேர்தலில் பணப்பட்டுவாடாவை கட்டுப்படுத்த தேர்தல் ஆணையம் தவறிவிட்டதாகவும், இந்த தேர்தலிலும் அதேபோல் நடந்துவிடக் கூடாது என்றும் கூறினார். தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்ட பிறகு தமிழகத்தில் இதுவரை முறையான ஆவணங்கள் இல்லாத 33 கோடியே 46 லட்சம் ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதை தவிர்க்கும் நோக்கத்தில் தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்படும் பணம் மற்றும் நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழகத்தில் இதுவரை 33 கோடியே 46 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் 209 கிலோ தங்கம் மற்றும் 317 கிலோ வெள்ளி பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியுள்ளார். மேலும் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற வாகன சோதனையில் பணம் கைப்பற்றப்பட்டு வருகிறது.
விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே அதிகாரிகள் நடத்திய சோதனையில் தனியார் பெட்ரோல் பங்கில் இருந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் எடுத்து செல்லப்பட்ட 6,68,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை விருதுநகர் சாலையில் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சார்பில் ஏடிஎம்களில் நிரப்புவதற்காக 1,50 கோடி ரூபாய் கொண்டு செல்லப்பட்டது. அப்போது முறையான ஆவணங்கள் இல்லை என கூறி அந்த பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மோத்தேபாளையத்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 18,20,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. புதுச்சேரியில் இருந்து கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல முயன்ற 30,000 ரூபாய் மதிப்புள்ள 490 மது பாட்டில்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். மது பாட்டில்களை கொண்டு சென்றவர்கள் தப்பி ஓடினர். நெல்லை மாவட்டம் தென்காசி அருகே வள்ளத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது கேரளாவில் இருந்து வந்த காரில் உரிய ஆவணங்கள் இன்றி 4,78,000 ரூபாய் இருந்துள்ளது. அந்த பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் காரில் வந்த ஷாஜகான் என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு உள்ளனர். இதேபோல் திருப்பூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்ட 7,50,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கோவில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விட்டு திரும்பிய நாட்டுப்புற இசைக்கலைஞர்கள் புஷ்பவனம் குப்புசாமி மற்றும் அனிதா குப்புசாமியிடம் இருந்து 50,000 ரூபாய் பணத்தை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அப்போது அதிகாரிகளுடன் புஷ்பவனம் குப்புசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். பின்னர் கோவில் நிர்வாகிகள் வந்து பணத்தை தாங்கள் கொடுத்ததாக கூறியதால் பணம் திருப்பி வழங்கப்பட்டது. அரியலூர் மாவட்டம் கீழ்ப்பழூரில் காரில் கொண்டு செல்லப்பட்ட விலை மதிப்பற்ற ஏராளமான சுவாமி சிலைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தஞ்சாவூரில் இருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த காரை அதிகாரிகள் நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அந்த காரில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் அட்டை பெட்டிகளில் சுவாமி சிலைகள் இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து காரையும் சிலைகளையும் பறிமுதல் செய்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அதிகாரிகள் ஒப்படைத்தனர். காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் நாட்டில் மிகவும் வறிய நிலையில் உள்ள குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 72,000 ரூபாய் வழங்கப்படும் என அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அறிவித்துள்ளார். டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் காரிய கமிட்டி கூட்டம் அக்கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் ராகுல் காந்தி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் மிகவும் வறிய நிலையில் உள்ள 20 விழுக்காடு குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு 72,000 ரூபாய் அவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளார். குறைந்தபட்ச அடிப்படை வருவாய் உத்தரவாத திட்டத்தின் கீழ் இது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மூலம் 25 கோடி மக்கள் பலனடைவார்கள் என்றும் இதுபோன்ற திட்டம் உலகின் எந்த நாட்டிலும் இல்லை என்றும் ராகுல் காந்தி கூறினார். 20% सबसे गरीब परिवारों को, हर जात, हर धर्म, हर भाषा के गरीब परिवारों को 72,000 रुपए साल के उनके बैंक अकाउंट में सीधा डाल दिया जाएगा. अगर नरेंद्र मोदी जी हिंदुस्तान के सबसे अमीर लोगों को पैसा दे सकते हैं तो कांग्रेस पार्टी देश के सबसे गरीब लोगों को पैसा दे सकती है. இந்த திட்டத்தின் மூலம் 5 கோடி குடும்பங்கள் வறுமையில் இருந்து மீட்கப்படுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். இதேபோன்று மாதாந்திர குறைந்தபட்ச வருவாய் 12,000 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்றும் ராகுல் காந்தி கூறினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை ஏப்ரல் 2ஆம் தேதி வெளியாகும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. நடிகைகள் குறித்து கருத்து தெரிவித்து சர்ச்சையில் சிக்கியிருக்கும் நடிகர் ராதா ரவி திமுகவில் இருந்து நீக்கம், நடிகர் சங்கம் எதிர்ப்பு என பல தரப்புகளின் கண்டனங்களுக்கு ஆளாகி இருக்கிறார். நயன்தாரா நடித்த கொலையுதிர் காலம் படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட நடிகர் ராதா ரவி நடிகைகள் பற்றி சில கருத்துக்களை கூறினார். நயன்தாரா சீதையாக நடித்திருப்பதையும் மீட்டு விவகாரம் பற்றியும் ராதா ரவி பேசிய கருத்துக்கள் சமூக வலைதளங்களில் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அதே மாதிரி முன்னோடியும் வாங்கிக்க ஹீரோ வில்லனோ குடும்பம் அதெல்லாம் இல்லை 2-3 அக்ரிமெண்ட் வாங்கிக்கணும் ப்ரொடியூசர்ஸ். அதுக்காக சொல்றேன். வாங்கிட்டு ப்ரொமோஷன் கூப்பிடு, சம்பளம்
இதன் எதிரொலியாக திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலிருந்து ராதாரவி நீக்கப்பட்டுள்ளார். பெண் உரிமையை முன்னிறுத்தும் திமுகவில் அங்கம் வகிக்கும் ராதாரவி பெண் கலைஞர்கள் குறித்து கூறியிருக்கும் கருத்து ஏற்க இயலாதது, கடும் கண்டனத்திற்கு உரியது என்று ட்விட்டரில் ஸ்டாலின் கண்டித்துள்ளார். திமுகவினர் கண்ணியம் குறையாத வகையில் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்றும் மீறுவோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அதே நேரம் ராதாரவியை கண்டித்துள்ள மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் திமுக எடுத்துள்ள நடவடிக்கையை பாராட்டியுள்ளார். இவர் ஒரு கலைஞராக இருந்து கொண்டு இப்படி பேசியது மிகவும் வருத்தத்திற்குரியது. கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிப்பார்கள் என்று பாராட்டுகள். திமுகவின் நடவடிக்கையை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்று விமர்சித்துள்ள அமைச்சர் ஜெயக்குமார் காலத்திற்கேற்ப பேசும் சந்தர்ப்பவாதம் என்று வசைபாடியுள்ளார். ஸ்டாலின் இன்னைக்கு நடவடித்திருக்காருன்னா அவர் மேலே அது அரசியல் ஸ்டண்ட்டு. நான் கேட்குறேன், இதே சின்மை அன்னைக்கு ராதாரவி மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்க, அன்றைக்கே நீக்கல அன்னைக்கு. அப்போ உள்நோக்கம் தெரியுது. அரசியலுக்காக எது வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசலாம்னா ஒரு சந்தர்ப்பவாதம் அப்படின்னு அடிக்கடி காலத்துக்கு ஏற்ப பேசுகிற ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை, சந்தர்ப்பவாத பேச்சு அது பழக்கமே திமுகவுக்கு தான். ராதாரவியின் பேச்சுக்கு நடிகர் சங்கமும் கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளது. இந்த மேடை மட்டுமல்ல, பல காலமாக ராதாரவி இதுபோன்று நடந்து கொள்வதாக சுட்டிக்காட்டியுள்ள நடிகர் சங்கம் 50 ஆண்டு அனுபவத்தை நல்வழியில் பயன்படுத்துங்கள், கொச்சையான கீழ்த்தரமான பேச்சுக்களை தவிருங்கள் என்று கொட்டு வைத்துள்ளது. இனியும் இதுபோன்ற செயல்களை தொடர்ந்தால் திரைத்துறையில் தொழில் ஒத்துழைப்பு தருவது பற்றி தென்னிந்திய நடிகர் சங்கம் தீவிரமாக முடிவு செய்ய வேண்டியிருக்கும் என்றும் நடிகர் சங்கம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் நயன்தாராவை குறிப்பிட்டு தான் எந்த கருத்தும் கூறவில்லை என்றும், ஒருவேளை தனது பேச்சு அவர் மனதை புண்படுத்தி இருந்தால் மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்வதாகவும் நடிகர் ராதாரவி விளக்கம் அளித்துள்ளார். நயன்தாரா சகோதரி நயன்தாரா என்னுடைய நான் நல்ல ஃப்ரெண்டுன்றது நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அவர் கட்டிக்க போகிற ஒரு சகோதரர் ஒருத்தர் ஃபோன் சொல்லியிருக்கார், கண்டனம் தெரிவிக்கிறேன். நான் நயன்தாராவை வச்சு சொல்லலை. நயன்தாரா வச்சு சொல்லியிருந்தேன்னா தவறு, சொல்லலை. இருந்தாலும் அவங்க மனசு புண்படுபடி நான் ஏதோ பேசிட்டேன்னு நினைக்கிறாரு. அப்படியா இருந்தால் டெஃபினட்டாக அந்த சகோதரனுக்கும் நயன்தாராவுக்கும் என்னுடைய மன வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓப்பனாகவே தப்பு பண்ணால் தப்புன்னு தான் சொல்லுவேன், ரைட்டு போட்டால் ரைட் தான் சொல்லுவேன். பட் நான் பேசுனது அவங்களுக்கு ராங்காக மிஸ்இன்டர்பிரேட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். தன்னால் திமுகவிற்கு பாதிப்பு என்றால் கட்சியிலிருந்து விலகுவேன் என்று கூறியுள்ள அவர் திமுக தரப்பிலிருந்து விளக்கம் கேட்டால் தருவேன் என்றும் கூறியுள்ளார். ராதாரவி மன்னிப்பு கோரினாலும் கூட அவரின் பேச்சுக்கு திரைத்துறையைச் சேர்ந்த பல்வேறு தரப்பினரிடமிருந்தும், மகளிர் அமைப்புகளிலிருந்தும், அரசியல் கட்சிகளிடமிருந்தும் தொடர்ந்து கண்டன குரல்கள் எழுந்து வருகின்றன. நடிகைகள் குறித்து சர்ச்சைக்குரிய கருத்து தெரிவித்த நடிகர் ராதாரவி மீது நடவடிக்கை எடுத்ததற்காக திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு நடிகை நயன்தாரா நன்றி தெரிவித்துள்ளார். நடிகர் ராதாரவி தெரிவித்த சர்ச்சைக்குரிய கருத்து குறித்து நடிகை நயன்தாரா அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் இந்த விவகாரத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுத்ததற்காக திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். ராதாரவி போன்ற மூத்த நடிகர்கள் இளம் தலைமுறையினருக்கு வழிகாட்டிகளாக இருக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். மாறாக தரம் தாழ்ந்து பேசி மலிவான விளம்பரம் தேடுவதை ராதாரவி போன்ற மூத்த நடிகர்கள் தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இதுபோன்ற கருத்துக்களுக்கு பொதுமக்களும் ரசிகர்களும் ஆதரவளித்து அவை அதிகரிக்க வழிவகுக்க கூடாது என்றும், இத்தகைய கருத்துக்களை புறக்கணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த நெருக்கடியான நேரத்தில் தனக்கு ஆதரவளித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். தான் தொடர்ந்து சீதாதேவி, கடவுள், பேய் உள்ளிட்ட அனைத்து வகையான கதாபாத்திரங்களிலும் நடிப்பேன் என்றும் நயன்தாரா தெரிவித்துள்ளார். இறுதியாக தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நயன்தாரா கேள்வி ஒன்றை முன்வைத்துள்ளார். நடிகர் சங்க உறுப்பினர்களின் பாலியல் புகார்களை விசாரிப்பதற்காக உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விசாரணை குழு அமைக்கப்படுமா என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேபோல் நடிகர் ராதாரவி மீது விரைந்து கண்டனம் தெரிவித்ததற்காக திரைப்பட இயக்குனர் விக்னேஷ் சிவன், திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் மற்றும் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி ஆகியோருக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார்.
நடிகைகள் குறித்து கருத்து தெரிவித்து சர்ச்சையில் சிக்கியிருக்கும் நடிகர் ராதாரவிக்கு தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில், கொலையுதிர் காலம் திரைப்பட விழாவில் நடிகை நயன்தாராவையும் மற்ற நடிகைகளையும் கொச்சைப்படுத்தி பேசியது மிகவும் கண்டிக்கத்தக்கது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையில் மிக நீண்ட அனுபவம் பெற்ற ராதாரவி நகைச்சுவை என்ற பெயரில் இதுபோன்ற இரட்டை அர்த்தத்துடன் பேசியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள தயாரிப்பாளர் சங்கம், இதுபோன்ற பேச்சுக்கள் ஒட்டுமொத்த திரை உலகினருக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளிப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. பொள்ளாச்சி சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவரின் பெயரை கூறிய கோவை மாவட்ட எஸ்பி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாண்டியராஜன் பாதிக்கப்பட்ட மாணவியின் பெயரை தெரிவித்திருந்தார். இதேபோல் வழக்கை சிபிஐக்கு மாற்றக் கோரி அரசு வெளியிட்ட அரசாணையிலும் பாதிக்கப்பட்டவரின் பெயர் இடம்பெற்றிருந்தது. பாலியல் வழக்கில் பாதிக்கப்பட்டவரின் பெயரையோ அடையாளங்களையோ வெளியிடக்கூடாது என்ற உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலை மீறியதாகவும் கோவை எஸ்பி பாண்டியராஜன், உள்துறை செயலர் நிரஞ்சன் மாரடி ஆகியோர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க கோரியும் வழக்கறிஞர் சூரிய பிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நீதிபதி இளந்திரையன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொள்ளாச்சி வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருப்பதாகவும் மாணவியின் பெயரை வெளியிட்ட கோவை எஸ்பி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்வது தொடர்பாக மாவட்ட நீதிமன்றத்தை அணுக உத்தரவிட்டு மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்தார். கடன் தொல்லையில் தத்தளிக்கும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை மீட்டெடுக்கும் நடவடிக்கையாக அதன் தலைவர் பதவியில் இருந்து நரேஷ் கோயலும் அவரது மனைவியும் விலகியுள்ளனர். அபுதாபியின் எதிஹாட் விமான நிறுவனத்தை சேர்ந்த கெவின் நைட் என்பவரும் இயக்குநர்கள் குழுவில் இருந்து ராஜினாமா செய்துள்ளார். 1993 ஆண்டு தொடங்கப்பட்ட ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் இந்தியாவின் விமான போக்குவரத்து துறையில் பல்வேறு மாற்றங்களை புகுத்தியது. தனது பயணத்தை தொடங்கிய போதே சந்தையை தனது கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்து அரசு துறை நிறுவனமான ஏர் இந்தியாவின் சேவைகளுக்கே சவால் விட்டது. விமான போக்குவரத்தில் சீரான வளர்ச்சியை கண்டு சர்வதேச விமான சேவை வழங்கும் இந்திய நிறுவனங்களில் முதலிடத்தை பிடித்தது. கடந்த ஆண்டு தனது நிறுவனம் தொடங்கப்பட்டதன் வெள்ளி விழாவை கொண்டாடிய ஜெட் ஏர்வேஸ் இன்று செயல்பட முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் கடன். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, ரூபாய் மதிப்பு சரிவு என பல காரணிகள் ஜெட் ஏர்வேஸின் சரிவுக்கு காரணமாக அமைந்தன. நிர்வாக சீர்கேடும் தவறான வழிநடத்துதலும் மிகப்பெரிய காரணங்களாக கூறப்படுகின்றன. பெரும் கடன் சுமையால் கடந்த சில வாரங்களில் மட்டும் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தின் ஆயிரக்கணக்கான விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. எதிஹாட் ஏர்லைன்ஸ் உட்பட ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்தை மீட்டெடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அதன் தலைவர் நரேஷ் கோயல் பதவி விலகினால் மட்டுமே ஜெட் ஏர்வேஸுக்கு கடன் அளிக்க முடியும் என திட்டவட்டமாக தெரிவித்து வந்தன. இதனைத் தொடர்ந்து தலைவர் பதவியிலிருந்து நரேஷ் கோயலும் அவரது மனைவி அனிதா கோயலும் பதவி விலகியுள்ளதாக மும்பை பங்குச்சந்தை அளித்துள்ள அறிக்கையில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இன்று நடைபெற்ற இயக்குநர்களின் குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. ஜெட் ஏர்வேஸுக்கு பத்திரங்கள் மூலமாக 1500 கோடி ரூபாய் வழங்கவும் கடன் அளிப்பவர்கள் ஒப்புக்கொண்டுள்ளனர். அன்றாட பணிகளை கவனிக்கவும் நிறுவனத்தின் வரவு செலவுகளை மேற்பார்வையிடவும் இயக்குநர்கள் குழு ஒப்புதல் அளித்துள்ளது. நரேஷ் கோயலிடம் இருக்கும் 51% பங்குகளை 10% குறைக்கவும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 2013 ஆண்டு இதுபோன்ற நெருக்கடியை சந்தித்த போது அபுதாபியைச் சேர்ந்த எதிஹாட் விமான நிறுவனம் 4100 கோடி ரூபாய் மதிப்பிலான 24% பங்குகளை வாங்கி ஜெட் ஏர்வேஸை சரிவிலிருந்து மீட்டது. 23,000 ஊழியர்களை கொண்ட ஜெட் ஏர்வேஸ் நிறுவனம் 7,000 கோடி ரூபாய் கடனில் சிக்கியுள்ளது. வங்கிகள், எண்ணெய் நிறுவனங்கள், விமானிகளுக்கான ஊதியம், குத்தகைக்கு விடுபவர்களுக்கான பணம் என யாருக்கும் பணத்தை அளிக்க முடியாமல் ஜெட் ஏர்வேஸ் தத்தளித்து வருகிறது. காதல் திருமணத்திற்கு உதவி செய்ததால் செங்கல்பட்டு அருகே இளைஞர் ஒருவர் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். மேலேரிப்பாக்கத்தை சேர்ந்த கார்த்தி அவர் சாதியை சேர்ந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்த திருமணத்திற்கு கார்த்தியின் நண்பர் சூர்யா உதவியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சூர்யாவை மன்னித்து விட்டதாக கூறி பெண்ணின் சகோதரர் மது அருந்து அழைத்து சென்றதாகவும், ஏரியில் வைத்து சூர்யாவை வெட்டியும் கழுத்தை அறுத்தும் கொன்று முட்புதரில் வீசிவிட்டு தப்பியதாகவும் சந்தேகிக்கப்படுகிறது. கொலை செய்யப்பட்ட சூர்யா 1ஆம் ஆண்டு சட்டம் படித்து வந்துள்ளார். இவருக்கு திருமணமாகி மனைவி கர்ப்பமாக இருக்கிறார்.
சூர்யா, கார்த்தி, பெண்ணின் சகோதரர் ஆகியோர் நண்பர்களாக இருந்த நிலையில் காதல் திருமணம் காரணமாக பழிவாங்கலில் இந்த கொலை நிகழ்ந்துள்ளது. இவ்வழக்கை விசாரித்து வரும் செங்கல்பட்டு தாலுகா காவல் நிலையத்தினர் பெண்ணின் சகோதரரையும் அவரது நண்பர்கள் 3 பேரையும் தேடி வருகின்றனர். கோவை வெள்ளலூர் நகராட்சி குப்பை கிடங்கில் கடந்த 3 நாட்களாக பற்றி எரிந்து வரும் தீயை அணைக்க விமானப்படை ஹெலிகாப்டர் உதவியோடு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. வெள்ளலூர் பகுதியில் பல 100 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள குப்பை கிடங்கில் நகர் முழுவதும் சேகரிக்கப்படும் பல ஆயிரம் டன் குப்பைகள் கொட்டப்பட்டுள்ளன. கடந்த சனிக்கிழமை மாலையில் குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றிய நிலையில் குப்பை கிடங்கு முழுவதும் தீ பரவியது. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றத்துடன் புகை மூட்டமாக காட்சியளிப்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்குள்ளாகின்றனர். 2 நாட்களாக தீ அணைக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையில் 3வது நாளாக இன்றும் தீப்பற்றி எரிகிறது. 40க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் போராடி வரும் நிலையில் சூலூர் விமானப்படை தளத்தில் இருந்து ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு பணி மேற்கொள்ளப்படுகின்றது. ஹெலிகாப்டரில் தண்ணீரை இறைத்து சென்று குப்பைகளின் மீது ஊற்றி வருகின்றனர். பொதுமக்களுக்கு பாதிப்பில்லாத அளவில் எவ்வளவு விரைவாக இந்த தீ பரவுதலை கட்டுக்குள் கொண்டு வர முடியுமோ அத்துணை நடவடிக்கைகளும் எடுத்து வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.